சி மற்றும் C++ இல் ஃபங்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது ஃபங்ஷன் என்றால் என்ன, ஃபங்ஷனின் சின்டாக்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன் முக்கியத்துவம். இதை உதாரணங்களின் வழியே செய்யலாம். சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1110, ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461. ஃபங்ஷனுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஃபங்ஷன் என்பது குறிப்பிட்ட பணியை செய்து முடிப்பதற்கான ஒரு தன்னிறைவு புரோகிராம் ஆகும். ஒவ்வொரு புரோகிராமும் ஒன்று அல்லது மேற்பட்ட functionகளை கொண்டிருக்கும். இயக்கப்பட்ட பின் அது எங்கிருந்து அணுகப்பட்டதோ அதே இடத்திற்கு திரும்பும். ஃபங்ஷனுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். ஃபங்ஷன் திருப்பும் டேட்டா வகையை ரிட்டர்ன் டைப் வரையறுக்கிறது. ஃபங்ஷன் நேம் ஃபங்ஷனின் பெயரை வரையறுக்கிறது. பாராமீட்டர்ஸ் என்பது வேரியபிள் இன் பெயர்கள் மற்றும் அவற்றின் வகைகள் உள்ள பட்டியல். காலி பாராமீட்டர் லிஸ்ட் ஐயும் குறிப்பிடலாம். இது ஆர்குமென்ட்ஸ் இல்லாத ஃபங்ஷன்ஸ் எனப்படும். இது ஆர்குமென்ட்ஸ் உள்ள ஃபங்ஷன்ஸ் எனப்படும். வாய்ட் பயன்படுத்தி ஒரு புரோகிராமை பார்க்கலாம். ஏற்கனவே எடிட்டரில் புரோகிராமை எழுதியுள்ளேன். அதை திறப்போம். நம் ஃபைல் பெயர் ஃபங்ஷன் என்பதை கவனிக்கவும். ஃபைலை .c எக்ஸ்டென்ஷன் உடன் சேமித்துள்ளேன். கோடு ஐ விளக்குகிறேன். இது நம் ஹெடர் ஃபைல். எந்த ஃபங்ஷனும் பயன்படுத்தும் முன் டிஃபைன் செய்யப்பட வேண்டும். இங்கே ஆட் என்ற ஃபங்ஷன் ஐ டிஃபைன் செய்துள்ளோம். ஆட் ஃபங்ஷன் க்கு ஆர்குமென்ட்ஸ் இல்லை என்பதை கவனிக்கவும். ரிட்டர்ன் டைப் வாய்ட் ஆகும். இரண்டு வகை ஃபங்ஷன்ஸ் உள்ளன. யூசர் டிஃபைண்ட், அது நம் ஆட் ஃபங்ஷன். ப்ரீ டிஃபைண்ட், அது பிரின்ட்ஃப் மற்றும் மெயின் ஃபங்ஷன். இங்கே ஆ மற்றும் ப் க்கு 2 மற்றும் 3 என்ற மதிப்புகளை அசைன் செய்து இனிஷியலைஸ் செய்துள்ளோம். இங்கே ஒரு வேரியபிள் சி ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். பின் ஆ மற்றும் ப் மதிப்புகளை கூட்டுகிறோம். தீர்வு சி ல் சேமிக்கப்படுகிறது. பின் தீர்வை அச்சிடுகிறோம். இது நம் மெயின் ஃபங்ஷன். இங்கே ஆட் ஃபங்ஷன் ஐ கால் செய்கிறோம். இந்த கூட்டல் செயல்பாடு செயற்படுத்தப்பட்டு தீர்வு அச்சடிக்கப்படும். சேவ் ஐ சொடுக்கவும். புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் ட் ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும். கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் functionசி ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் fun. இயக்க எழுதுக /fun. நாம் காணும் வெளியீடு சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 5. புரோகிராமுக்கு திரும்புவோம். ஃபங்ஷன்ஸ் பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்குமென்ட்ஸ் என அழைக்கப்படும் சிறப்பு ஐடென்டிஃபயர்ஸ் ஐ கொண்டிருக்கும். அதே உதாரணத்தை ஆர்குமென்ட்ஸ் உடன் பார்க்கலாம். இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன். எழுதுக இன்ட் ஆட் வித்தின் பிராக்கெட்ஸ் இன்ட் ஆ காமா இன்ட் ப். இங்கே ஒரு ஃபங்ஷன் ஆட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப் ஆகியவை ஃபங்ஷன் ஆட் இன் ஆர்குமென்ட்ஸ். இதை நீக்குவோம். இங்கே ஆ மற்றும் ப் ஐ இனிஷியலைஸ் செய்ய தேவையில்லை. பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ நீக்குவோம். எழுதுக இன்ட் மெயின் பிராக்கெட்ஸ். வேரியபிள் சும் ஐ இங்கே டிக்ளேர் செய்யலாம். எழுதுக இன்ட் சும் செமிகோலன். பின் எழுதுக சும் எக்குவல் டோ ஆட் வித்தின் பிராக்கெட்ஸ் 5 4 செமிகோலன். இங்கே ஆட் ஃபங்ஷன் ஐ கால் செய்கிறோம். 5 மற்றும் 4 என parameterகளை அனுப்புகிறோம். 5 ஆ ல் சேமிக்கப்படும். 4 ப் ல் சேமிக்கப்படும். பின் கூட்டல் செயல்பாடு செயற்படுத்தப்படும். இப்போது தீர்வை அச்சடிப்போம். அதற்கு இங்கே எழுதுக printf வித்தின் பிராக்கெட்ஸ் சும் இஸ் %d/n, சும். மேலே ஃபங்ஷன் ஐ ஏற்கனவே கால் செய்திருப்பதால் இதை நீக்குக. எழுதுக ரிட்டர்ன் 0 செமிகோலன். ஒரு non வாய்ட் ஃபங்ஷன் ஒரு மதிப்பை திருப்பும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்த வேண்டும். சேவ் ல் சொடுக்குக. புரோகிராமை இயக்கலாம். நம் டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல புரோகிராமை கம்பைல் செய்வோம். இயக்குவோம். சும் இஸ் 9 என வெளியீடு காட்டப்படுகிறது.
இப்போது இதே புரோகிராம் ஐ C++ ல் இயக்குவதை காண்போம். நம் புரோகிராம்-க்கு வருவோம். இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன். முதலில் Shift, Ctrl மற்றும் S கீகளை ஒருசேர அழுத்துக. இப்போது .cpp எக்ஸ்டென்ஷன் உடன் ஃபைல் ஐ சேமிக்கவும். சேவ் ல் சொடுக்குக. முதலில் ஹெடர் ஃபைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம். இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம். பங்ஷன் டிக்ளரேஷன் C++ லும் அதேதான். எனவே இங்கே ஏதும் மாற்ற வேண்டியதில்லை. C++ ல் ஒரு வரியை அச்சடிக்க கவுட் பங்ஷன் ஐ பயன்படுத்துவதால் இங்கே பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம். இங்கே பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் /n தேவையில்லை. காமா ஐ நீக்குக. இப்போது இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும். சும் க்கு பின் மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும். இரட்டை மேற்கோள்களில் \n ஐ இடுக. குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்குக. சேவ் ல் சொடுக்குக. புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம். டெர்மினலுக்கு வருவோம். எழுதுக g ஸ்பேஸ் function.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் fun1. இங்கே fun1 என்கிறோம். இது ஏனெனில் வெளியீட்டு பைல் fun ஐ நாம் ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை. Enter ஐ அழுத்துக. எழுதுக .fun1. சும் இஸ் 9 என வெளியீடு காட்டப்படுகிறது. இப்போது எழக்கூடிய பொதுவான பிழைகளை காண்போம். 4 இடத்தில் எக்ஸ் ஐ இடுகிறோம் எனில் மீதி கோடு அவ்வாறே இருக்கட்டும். சேவ் ல் சொடுக்குக. புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம். வரி 10 ல் பிழை இருப்பதை காணலாம். எக்ஸ் வாஸ் நோட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப். ஏனெனில் எக்ஸ் ஒரு கேரக்டர் வேரியபிள். இது எங்கும் டிக்ளேர் செய்யப்படவில்லை. நம் ஆட் பங்ஷன் ஒரு ஆர்குமென்ட் ஆக ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஐ கொண்டுள்ளது. எனவே இது ரிட்டர்ன் டைப் லும் ரிட்டர்ன் வால்யூ லும் பொருந்தவில்லை. இப்போது நம் புரோகிராம்-க்கு வருவோம். பிழையை சரிசெய்வோம். வரி 10 ல் 4 ஐ இடுவோம். சேவ் ல் சொடுக்குக. மீண்டும் இயக்கலாம். ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம். முன்பு போல புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம். ஆம், இது வேலை செய்கிறது. இப்போது எழக்கூடிய மற்றொரு பொதுவான பிழையை காணலாம். இங்கே ஒரே ஒரு பாராமீட்டர் ஐ அனுப்புகிறோம் எனில் 4 ஐ நீக்குக. சேவ் ல் சொடுக்குக. டெர்மினலுக்கு வருவோம். கம்பைல் செய்வோம். வரி 10 ல் ஒரு பிழையை காண்கிறோம். Too few arguments to function int add int, int. நம் புரோகிராம்-க்கு வருவோம். இங்கே இரு parameterகள் இருப்பதை காண்கிறோம். int a மற்றும் int b. இங்கே ஒரு பாராமீட்டர் ஐ மட்டும் அனுப்புகிறோம். அதனால் அது பிழையை தருகிறது. பிழையை சரிசெய்வோம். 4 ஐ இடுவோம். சேவ் ல் சொடுக்குக. டெர்மினலுக்கு வருவோம். மீண்டும் இயக்குவோம். ஆம், இது வேலை செய்கிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது பங்ஷன், பங்ஷன் சின்டாக்ஸ், ஆர்குமென்ட்ஸ் இல்லாமல் பங்ஷன், எடுத்துக்காட்டு void add, ஆர்குமென்ட்ஸ் உடன் பங்ஷன், எடுத்துக்காட்டு int add int a, int b. பயிற்சியாக ஒரு எண்ணின் இருபடியை கண்டறிய ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காண்க. இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த இணைப்பை காணவும். இதை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேவில் இருந்து பிரியா.
நன்றி.